ஆன்மநேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னு பார்த்துட்டோம்னா, எதிர்பார்ப்பற்ற அன்பு. இதுல நம்ம நிறைய பேர் அன்புன்னா வேற மாதிரியும், எதிர்பார்ப்புனா ஏதோன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த ரெண்டையும் இணைக்கும் போது அன்புக்கும் எதிர்பார்ப்புக்கும் எவ்வளவு சம்பந்தம் நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறது இது நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது தெரியும். இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட அன்பு செலுத்துறோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில ஒரு பதில நம்ம எதிர்பார்க்கிறோம், ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கிறோம். அது ஒரு உறவா இருக்கலாம், இல்ல அன்பான வார்த்தையா கூட இருக்கலாம், ஏதோ ஒரு செயல்பாடா இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காம நம்மளால அன்பு செய்ய முடியுமா? அந்த மாதிரியான அன்பு யார்கிட்ட இருக்கு? இந்த அன்பை குறிச்சு நிறைய மகான்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம தியானத்திலேயே அந்த ஆன்மீகத்துல கடைசி நிலை என்ன அப்படின்னு பார்த்தா, அன்பே சிவம் அப்படின்னு உணர்றதுதான் அப்படிங்கிறாங்க. மொத்த பிரபஞ்சமும் அன்பாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு கடவுளோட அன்பாலதான் நம்ம இங்க பிறந்திருக்கோம். ஆனா நம்ம நிறைய பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே இருப்போம். இது இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம். அதான் சொல்லுவாங்க அடிக்கடி, கடவுளுக்கே கரெக்ஷன் சொல்றவங்க அப்படின்னு. இப்ப எதனால நமக்கு அந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா, நம்ம இங்க உருவானதே, நம்ம இங்க வாழறதே ஒண்ணும் இல்ல. இப்ப ஒரு மூச்சு விடுறது கூட அந்த பிரபஞ்சத்தோட அன்பாலதான், கருணையாலதான். அதுவும் ஒரு எதிர்ச்சொல் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் ஒரு எதிர்ச்சொல் சொல்லுவோம், ஏன் நல்லது கெட்டதுன்னு. இந்த பிரபஞ்சத்தோட கருணைக்கு எதிர்ச்சொல்லே கிடையாது. ஒரு எதிர்ச்சொல் இல்லாத ஒரு அன்பு, அதுக்கு மாற்று இல்லைன்னு அர்த்தம், அதற்கு ஆப்போசிட்டே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அன்பை பிரபஞ்சம் மட்டும்தான் கொடுக்குது. அது எப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மழை தரையில பெய்யலாம், பாறையில பெய்யலாம், ஒண்ணுமே இல்லாத பாலைவனத்திலையும் பெய்யலாம். ஆனா இதெல்லாம் அங்க பெஞ்சா வேஸ்ட் தானே, அதனால என்ன பலன் அப்படின்னு ஒரு மழை நினைக்கிறது இல்லை. அதற்கான பலன் இருக்கும். பாறைக்குள்ளேயும் கல்லுக்குள் தேரை இருக்கு, அதுக்கே கூட உணவளிப்பார் கடவுள் நம்ம கேள்விப்படுறோம். அந்த பாறையில பெய்யறதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நல்ல வயல்வெளியில பெஞ்சதுன்னா நிறைய அறுவடை கிடைக்குது, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா மாதிரி அன்பை செலுத்தும் போது இதுக்கு என்ன பயன், இந்த அன்பை செலுத்துறதுனால நமக்கு என்ன பயன், இல்ல அவங்களுக்கு தான் என்ன பயன் அப்படின்ற எண்ணம் இல்லாம நம்மளால அன்பு செலுத்த முடியுதா? இது நம்மள நாமளே கேட்க வேண்டிய ஒரு கேள்விதான். நல்லா யோசித்து பார்த்தோம்னா, உலகத்திலேயே அதிகபட்சமான ஒரு அன்பு சொல்றோம், தாய் அன்பு. அந்த தாய் அன்புலையும் கூட எதிர்பார்ப்புகள் இருக்கதான் செய்யும். அந்த உண்மையான தாய் அன்போட ஒரு தாய் தன் குழந்தையை வளர்த்திருந்தா இந்த உலகம் இந்த நிலையை அடைஞ்சிருக்காது. இப்போ உலக சமாதானம், உலக அமைதி, நல்லிணக்கம், இதெல்லாம் ஏன் நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தைகள் வருது? ஒரு சட்டம் எப்ப வருது? ஒரு சட்ட மீறல் வரும்போதுதான் சட்டம் வரும். அது சட்ட மீறல்கள் ஒழுங்கில்லாமை இருக்கும் போதுதான் ஒழுக்கத்தை கொண்டு வரும். அத மாதிரி ஒரு தாய் அன்பு முழுமையான அன்பா கொடுத்திருந்தா இப்படிப்பட்ட நிலைமைக்கு உலகமே வந்திருக்க. அப்ப தாய் அன்பு கூட ஒரு எதிர்பார்ப்புள்ள அன்பாதான் போயிடுது. அப்ப அது எதிர்பார்ப்பற்ற அன்புனா என்ன அப்படின்னா, ஒரு தேசியவாதம் இருக்கக்கூடாது. கடவுள் உலகத்தை படைக்கும் போது எந்த நாட்டுக்கும் கோடெல்லாம் கிழிக்கல. ஒரு மதவாதம் இருக்கக்கூடாது, எந்த மதங்களையும் கடவுள் படைக்கல. நமக்குள்ள பிரச்சனைகளுக்கு காரணத்தை பாருங்க. மதங்களை கடவுள் படைக்கல, உலகத்தை தான் படைச்சாரு. நாடுகளை படைக்கல, மொழிகளையும் படைக்கல, ஜாதிகளையும் படைக்கல, இனத்தையும் படைக்கல. அவர் எதெல்லாம் படைக்கலையோ அதை வச்சுதான் இங்க பிரச்சனையே நடக்கும். அப்ப பிரச்சனைக்கு காரணம் கடவுளா? அப்ப கடவுள் முழு அன்போட தான் நம்மளை படைச்சிருக்காரு. நம்மளே பலவற்றை படைச்சிட்டு அப்புறம் அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்டே நம்ம முறையிடுறோம். இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க மாட்டீங்களா? ஏன் இத்தனை பேர் பிரச்சனை பண்றாங்க, இத்தனை பேர் சாகுறாங்க, இத்தனை பேர் ஏன் இப்படி குணம் மாறுறாங்க? இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, ஒரு தாய் கூட அந்த எதிர்பார்ப்பற்ற அன்பை தன் குழந்தை கிட்ட ஒரு பிரபஞ்சம் மாதிரி பொழிஞ்சிருந்தானா, அந்த குழந்தை அந்த முழு அன்பையும் வாங்கி இருந்ததுன்னா அது புரிஞ்சிருக்கும். தன்னை போல் தான் பிறரும்னு. நம்ம வளர்க்கறதே போட்டி போட்டுதான், ஒப்பீடுதான், கம்பாரிசன், போட்டி போடுறது. பணத்தா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், குணமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு போட்டி போடுறோம்.
இந்த ஆன்மீகம் வந்த பிறகு கூட இன்னும் போட்டிகள் தொடர்ந்துட்டு இருக்கதான் நம்ம பார்க்கதான் செய்யறோம் இல்லையா? இதுல மூத்த ஆசான், இளைய ஆசான், அவங்க நிறைய புக்கு படிச்சுட்டாங்க, நிறைய அவங்க செஷன் கொடுத்துட்டாங்க. இப்படி அந்த கம்பாரிசன்ன்றது இல்லாம நம்மளால வாழ முடியல. உண்மையான அன்புக்கு ஒப்பீடே கிடையாது. அதுக்கு ஒப்பிடுறதுன்னா என்னன்னே தெரியாது. சூரியனை சொல்லலாம். சூரியன் கிட்ட சொல்லுவாங்களாம், ஏன் இருளை நீ விரட்டுறன்னு. அப்ப சூரியன் சொல்லுமா, இருள்னு ஒண்ணு இருக்கா, எனக்கு தெரியாதே, நான் பார்த்ததே இல்லையேன்னு. அது சொல்றது கரெக்ட் தானே? சூரியன் வரும்போது அங்க இருள் இல்ல. சூரியன் ஒரு நாளும் இருளை பார்த்தது இல்ல. அந்த மாதிரி முழு அன்பு உள்ளதுக்கு அந்த ஒப்பீடே இருக்காது, கம்பாரிசனே இருக்காது. இத பத்தி நிறைய மகான்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம எவ்வளவு கேட்டாலும் நமக்குள்ள உள் மனசுல இது சரிதான் அப்படின்னு ஒரு மணி அடிக்கும். ஒரு படத்துல விளையாட்டா சொல்லுவாங்க, எனக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே அப்படியே மனசுல டிங்குன்னு மணி அடிச்சுது, அவதான் எனக்கானவள் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு. எனக்கு இந்த ஆன்மீக புத்தகங்களை படிக்கும் போது அப்படி தோணும். சில வரிகளை படிக்கும் போது கரெக்ட், இதுதான் இதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி சில வரிகளை தோன்றும். அந்த வரிகளை தான் உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். இப்ப ஒரு ஒரு மகான்களும் அன்பை எந்தெந்த விதமா அவங்க வெளிப்படுத்தி இருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம பத்ரிஜி அவர்களை ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். அவரோட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நீ தியானம் செய்யறியோ முதல்ல சைவ உணவாளரா மாறிடு. முதல்ல அடுத்த உயிரினத்துக்கிட்ட உன்னால அன்பை காட்ட முடியலன்னா அப்புறமா நீ தியானம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? தியானம்ன்றது என்னது? அந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சு கொள்றது. ஆன்மா நீன்னு முதல்ல புரிஞ்சுக்கிறது, அப்புறம் அனைவரும் ஆன்மாதான் புரிஞ்சுக்கிறது, அப்புறம் எல்லாமே ஒன்றுதான் புரிஞ்சுக்கிறது. அதுக்கு முதல் என்னது? அடுத்த உயிர்களை துன்புறுத்தக்கூடாதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனாலதான் அவர் சொல்றாரு, தியானத்தை முன்னிறுத்தினார் அஷ்டாங்க மார்க்கத்துல. அதற்கும் முன்னாடி என்ன சொல்றாருன்னா, சைவ உணவாளரா இல்ல. அதற்கும் முன்னாடி அது தேவை. அடுத்த உயிரை கொல்லக்கூடாது, துன்புறுத்த கூட கூடாது. அந்த மாதிரி ஒரு அன்பு அவர் சொன்ன விளக்கத்துல. ஓஷோ ஓஷோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நிறைய ஆசான்கள் படிக்கும் போது உள்ளுக்குள்ள டச் ஆன அந்த ஆசான்கள் மகான்கள் பேரை தான் ஏன்னா படிச்ச குறைவான விஷயத்துல இருந்து சொல்றேன். ஓஷோ அவர்கள் அன்பை எப்படி சொல்றாரு அப்படின்னா, அன்பு நிறைய இருந்தா உயிரில்லாத பொருட்கள் கூட உயிர் பெறுமா, உயிர்ப்பை கொடுக்க முடியும். உயிரற்ற பொருட்கள் உயிர்ப்பை கொடுக்க முடியுமா அன்பால. இப்ப அன்பு இல்லாதவங்களுக்கு உயிருள்ள மனிதர்கள் கூட பொருட்களாக மாறிடுவாங்க. இதுக்கு அர்த்தம் எப்படி விளங்கிக்கிறது? எங்களுக்கு எங்களோட ஆசான் சொல்லி கொடுத்தப்ப எங்களுக்கு ஒரு ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. வார வாரம் ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க அந்த தியானத்தை வச்சு சைடு இது மாதிரி. அதுல என்னன்னா எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது நீங்க எந்திரிக்கக்கூடிய பெட்டு, நீங்க போத்திக்கக்கூடிய போர்வை, காலில் போடக்கூடிய செருப்பு, அந்த மாதிரி மிக்சி கிரைண்டர் எல்லாமே உயிரற்ற பொருள் நம்ம நினைக்கிறோம். அதுக்கு நீங்க நன்றியை செலுத்துங்கன்னாங்க. அது ஒரு வாரம் ஒரு பிராக்டிஸ் மாதிரி நாங்க பண்ணப்போ அவ்வளவு மாற்றத்தை நான் உணர்ந்தேன். ஒரு தையல் மிஷின் கூட தைக்கும் போது சிக்கும், அது சிக்கிறதுக்கு முன்னாடியே அது சொல்றதை என்னால உணர முடியுது, ஏதோ ஒண்ணு தப்பாகுது அப்படிங்கிறது. இது அந்த உணர்ந்து பார்த்தாதான் புரியும் நான் என்ன சொல்றேன்னு. அது மாதிரி ஒரு மிக்சியா இருக்கட்டும், கிரைண்டர் ஆகட்டும், ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது அதனோட குரல்ல, அதனோட ஒரு ஒலியில நமக்கு அது வெளிப்படுத்துறத நம்மளால உணர முடியும். அப்போ உயிரற்ற பொருட்கள்ல கூட அந்த உயிர்ப்பு தன்மை இருக்கிறத உணரணும்னா நம்ம அதை கவனிக்கணும், அவ்வளவுதான். இப்ப உயிருள்ள பொருட்கள் எப்படி பொருளா மாறுது அன்பு இல்லைன்னா? இப்ப நம்ம அன்பு செய்யறோன்றோம், கணவன் மனைவியா இருக்கட்டும், தாய் குழந்தையா இருக்கட்டும், தகப்பன் மகனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்கள சுதந்திரமா விடாதவங்க எல்லாருமே, அவங்கள ஒரு கட்டுப்படுத்தி வைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அன்பு இல்லாதவங்க தான். ஏன்னா அவங்க பொருட்கள் அல்ல, அவங்க ஒரு உயிர், தனித்துவம் வாய்ந்தவர்கள். அவங்க அவங்க எதுக்காக வந்திருக்காங்களோ அதற்கு நம்ம சப்போர்ட்டிவா இருக்கலாமே தவிர அந்த என்ன சொல்லுவாங்க, இன்டர்ஃபரன்ஸ், அந்த இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. அந்த அன்பு நம்மகிட்ட இருக்கா? இது நம்மள செல்ஃப் செக் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம இந்த தளங்கள்லாம் இல்லையா? இப்ப இந்த அன்பை எப்படி சொல்றாரு அப்படின்னா, முதல்ல நீ சுய அன்பு, உன்னை நீ நேசிக்க கத்துக்கணும். ஏன் இது எல்லாரும் உன்னை நீ நேசிக்க கத்துக்கணும்? இல்லைன்னா நம்ம வெளியில எதிர்பார்க்கிறோம் நம்மளை யாரோ மதிக்கணும்,
நம்ம கிட்ட எல்லாரும் அன்பு செலுத்தணும், என்னை உயர்வா நினைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. ஏன் அந்த எண்ணம் வருது? இப்போ உங்க வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், யாராவது சாப்பாடு கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? இல்ல இல்லையா? நீங்க அப்ப நிறைவா இருக்கும் போது வெளியில இருந்து வரணும்னு நினைக்கிறீங்க. உங்க அன்பும் உங்களுக்குள்ள நிறைவா இருந்ததுன்னா நீங்க வெளியில இருந்து ஒருத்தர் உங்க மேல அன்பு செலுத்தணும்னு எப்படி எதிர்பார்ப்பீங்க? நீங்க உங்களையே நல்லா மதிச்சிருந்தீங்கன்னா இன்னொருத்தர் மதிப்பு கொடுக்கணும்னு ஏன் எதிர்பார்க்கிறீங்க? அங்கதான் எல்லாமே வருது. போட்டி, பொறாமை, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், பயம், கவலை, எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னு பார்த்தா அந்த எதிர்பார்ப்பு தான். இவங்க நம்மள மதிக்காம போயிடுவாங்களோன்ற பயம் கூட, அந்த பயம் தான் இருக்கிறதுலே அடிப்படைன்னுவாங்க. அதற்கும் கூட அந்த எதிர்பார்ப்பா தான் இருக்கு இல்லையா? யோசித்து பாருங்க, அது கரெக்ட் தானே? வாழ்க்கை ஃபுல்லா அன்பு மயமானது அப்படின்னா வாழ்க்கை தன் போக்குல அதை இழுத்துட்டு போகுமா? நம்ம என்ன பண்ணுவோம், அதை தன் வழிக்கு இழுக்க பார்ப்போம். நம்ம பண்றதுதான் கரெக்ட், அது வழிக்கு நம்ம போகணும்னு எதிர்பார்க்க மாட்டோம். ஓஷோன்னு சொல்லும் போது அவர் அடிக்கடி குறிப்பிடக்கூடிய அந்த என்ன சொல்றது, ஆண் பெண்ணோட உறவுகள், அதுக்கும் ஆண் பெண் உறவுலே 3 நிலைகளை குறிப்பிடுறாரு. முதல் இது காமம்னா, அடுத்து காதல், அடுத்து என்ன, ஆன்மீகத்திலையும் ஒரு இணைப்பு. இப்ப இந்த காமம் என்ற இணைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா 2 பனிக்கட்டி மாதிரியா. 2 பனிக்கட்டி நீங்க எவ்வளவு கிட்ட கொண்டு வரலாம், ஆனா இணைய முடியாது. காமத்தால உடல்கள் இணையலாம், ஆனா உறவுகள் இணையாது. ஆனா காதலால அது 2ம் நீர் ஆயிடுது. நீரும் நீரும் கலக்குது. அப்பயும் நீரும் நீரும் கலக்கும் போது ஒன்றோடு ஒன்று இணைய முடியுது. காதல்ன்றது அந்த எதிர்பார்ப்பற்ற அன்புக்கு ஓரளவுக்கு கிட்ட வருது, சுதந்திரம் கொடுக்குது. அந்த அன்புல நீங்க இணைய முடியும். அப்பயும் நீர்ன்றது அங்க இருக்கு. ஆன்மீக இணைப்புன்றது ஆவி மாதிரியா. அது போயிடுச்சு, 2ம் ஒன்னா கலந்து போயிடுச்சுன்னா இது வேற அது வேற நம்மளால பார்க்க கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு தான் உண்மையான அன்புல கிடைக்குது. இதைத்தான் எல்லை, அந்த எல்லையில்லா பக்தின்வாங்க இல்லையா? பக்தி பரவசத்தோட லாஸ்ட் நிலை இணைஞ்சு போறது. நம்ம எல்லாரையும் ஒரு கன்வின்ஸ் பண்ண பார்ப்போம், இது கரெக்ட் தான், வாதாட்டம். எல்லாத்துக்கும் நம்ம ஒரு வாதத்தை முன்வைப்போம். என்ன இது பண்ணா இது சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். ஆனா அன்பு எல்லா தர்க்கங்களுக்கும் அப்பாற்பட்டதான். அந்த தர்க்கத்துக்கே அது வராது, அந்த வழிக்கே வராது. அந்த தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது. அப்படிப்பட்ட அன்பை நம்மளால உணர முடியுமா? ஆனா நிறைய பேரு நமக்கு சுதந்திரம் வேணும்னு தான் நினைக்கிறோம். என்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது, என்னை அப்படியே நான் எப்படி இருக்கிறோனோ அதே போல வாழணும். சில தவறுகள் இருந்தா நம்ம திருத்திக்கிட்டோம்னா நம்ம கவலை இல்லாம இருக்கும். அடுத்தவங்க திருத்தும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன் அதே போல மத்தவங்களும் இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்க மாட்டோம்? அவங்களுக்கு அது தெரியுமா, அவங்களுக்கு இது புரியுமான்னு நம்ம நினைச்சுக்கிறோம். உங்களை யாராவது அப்படின்னு நினைச்சா அதை நம்ம சம்மதிக்கிறோமா? இல்ல இல்லையா? அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி சொல்றதுதான் அந்த தாயோட அன்பை பத்தி சொன்னது. அடுத்து நம்மளோட ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அன்போட நிலைய பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஒரு சின்ன கதையில தான் அதை நான் படிக்கும் போது தோணுச்சு. ஒரு குழிக்குள்ள ஒரு தேள் உள்ள விழுந்துருது, அதனால ஏற முடியல, அது வழிக்கு வழிக்கு உள்ளதான் விழுது. இந்த கதை கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த தேளை எடுக்க போறாரு, அப்ப அது கொட்டுது. உடனே அவர் கையை எடுத்துடுறாரு, திருப்பி அந்த கையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு திருப்பி ஏதோ ஒரு வகையில அதை எடுக்க பாக்குறாரு. அப்ப கேக்குறாங்க, அது தேள் தான் கொட்டுதுன்னு தெரியுது இல்ல, நீங்க எதுக்கு போய் அதை காப்பாத்த பாக்குறீங்க? பிரபஞ்சத்தோட அன்பு அப்படிப்பட்டது தானா? நீ எப்படிதான் செய்வேன்னு தெரிஞ்சாலுமே அது தன்னோட இயல்புலதான் இருக்கும். ராமகிருஷ்ணன் அந்த பதில தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அது இயல்புல இருக்கு, நான் என் இயல்புலதான் இருக்க முடியும், அதனால அது என்னால கைவிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்றாரு. வள்ளலாரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வள்ளலார் நிறைய அந்த ஜீவகாருண்யத்தை பத்தி எல்லாம் சொன்னது. அதுலயும் ஜீவகாருண்யம் பத்தி சமீபத்துல ஒரு விளக்கம் கேட்டா ரொம்ப அருமையா இருந்தது. ஜீவகாருண்யம்ன்றது அவங்களுக்கான ஜீவகாருண்யம் இல்ல, அடுத்த உயிர் மேல நீங்க செலுத்துற அன்பு இல்ல. அந்த ஜீவனை நீங்க உள்ள அனுப்புனா உங்களுக்கான அந்த கர்மால மாட்டக்கூடாது, உங்களுக்கு செலுத்தக்கூடிய அன்புதான் ஜீவகாருண்யம். யாருக்கு ஜீவகாருண்யம் செய்யணும்? உங்களுக்கு. உங்க ஜீவனை ஒரு கருணை கொடுங்க அப்படின்னா அடுத்த ஜீவனை நீங்க கொல்லாம இருக்கணும்.